வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சுஜாதா அவர்களின் முதல் மனைவி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கல்லூரியிலிருந்து திரும்பி வருவதற்குள் மழை பலமாகி கடைசி பர்லாங்கில் ராஜலக்ஷ்மி நனைந்து விட்டாள். போதாக்குறைக்கு பஸ் ஒன்று உற்சாகமாக சகதியையும் சேற்று நீரையும் அவள் மேல் வாரி இறைத்துவிட வீட்டு வாசலை அடையும் போது கோபம் மூக்கு நுனியில் துவங்கியிருந்தது. பால்காரன் வரவில்லை. மேனகா சாவியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். பூட்டிய வீட்டுக்குள் டெலிஃபோன் பிடிவாதமாக ஒலித்து கொண்டிருந்தது. கோபம் இப்போது அவள் பார்வையை மறைத்தது. கைகளை இறுக அழுத்தி கொண்டதால் இரத்தம் செத்து மணிக்கட்டு வெளுப்பாகி இருந்தது. ராஜலக்ஷ்மி, கோபத்தை குறைச்சாதான் பிளட் ப்ரெஷர் விலகும். பால் வராட்டா என்ன? மேனகா கொஞ்சம் லேட் பண்ணால் என்ன? டெலிஃபோன் ஒலித்தால் என்ன? மேனகா சற்றே பயத்துடன் சைக்கிளிலிருந்து இறங்கினாள். அவள் ஃபேண்ட்டும் பட்டனில் அலட்சியமாக இருந்த சட்டையும் ராஜலக்ஷ்மியின் கோபத்தை இன்னும் அதிகரித்தன. எப்பம்மா வந்த? ஃபோன் அடிக்கிறது, கதவை தர, அதட்டினாள் ராஜலக்ஷ்மி. ஈஸி மம்மி என்றாள் மேனகா. சரி போடி, கதவை தர முதல்ல, அப்புறம் பெரியவாளுக்கு உபதேசம் பண்ணு. லுக் அட் திஸ், நான் என்ன உபதேசம் பண்ணேன்? கதவை திறந்து ஃபோனை நோக்கி ஓடி அதை எடுப்பதற்கு முன் அடிப்பது நின்று போனது. ச்சே என்று சோஃபாவில் விழுந்தாள். ரிலாக்ஸ் மம்மி, முதல்ல ஈரப்புடவையை மாற்றலாமா? அத்தனை கோபத்திலும் மேனு அழகாக இருப்பதை கவனிக்க முடிந்தது. சடையின் கருநாகம் போன்ற வளர்ச்சி பயமுறுத்தியது. கல்யாணம் பண்ண வேண்டும், நல்ல கணவனாக பார்த்து, என் கணவனைப் போல் இல்லாமல். ஃபோன் மறுபடி ஒலிக்க மேனு எடுத்தாள். ராங் நம்பர் என்றாள். எதிர்ஃபோன் மறுபடி ஏதோ கேட்க மேனகா, ஆமாம் நம்பர் கரெக்ட் தான், உங்களுக்கு யார் வேணும்? மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன்னு யாரும் இல்லை இங்கே. இரு என்று அவளிடமிருந்து ராஜலக்ஷ்மி ஃபோனை பிடுங்கிக் கொள்ள, யாருமா மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன்? ராஜலக்ஷ்மி ஃபோனை எடுக்கும்போது அவள் கரம் நடுங்கியது. ஹலோ, யாரு? மிஸ்ஸஸ் ஏவி ராமச்சந்திரன் வீடுங்களா? அது நம்பர் கொடுந்தாங்க என்று கேட்டது நடுத்தர வயது பெண் குரல். ஆமாம், நீங்கள் யார்? நான் எம்ஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மேட்ரன் பேசுகிறேன். என்ன விஷயம்? உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே அட்மிட் ஆகி போன ஒரு வாரமாக நினைவில்லாமல் படுத்திருக்காரு. அட்மிஷன் ரெஜிஸ்டரில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருக்குது. சார்ஜஸ் யாரும் ஏதும் கட்டலை. அதுக்குத்தான். அவருக்கு என்ன? த்ராம்பாசிஸ், நினைவில்லாமல் கிடக்கிறாரு. கேட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எழுதியிருக்காரு டாக்டர். ஆனால் யாரும் பணம் கொடுக்காததுனால. ராஜலக்ஷ்மியையே மேனகா உற்று பார்த்து கொண்டிருக்க, எம்ஆர் ஆஸ்பத்திரி தெரியாதா? பூந்தமல்லி ஹைரோடில் ஈகா தேட்டர் தாண்டின உடனே திரும்பினீங்கன்னா ரூம் நம்பர் சொல்லுங்கள். 14 படுத்திருக்கார். வரீங்களா? கேஷாக கொண்டு வந்தால் நல்லது. எத்தனை கொடுக்க வேண்டியிருக்கு? 1700 சொச்சம் பாக்கி. சரி வரேன் என்றாள் ராஜலக்ஷ்மி. யாருமா? உங்கள் அப்பாடி. என்னம்மா? ஆஸ்பத்திரியில் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருக்காராம். அதனால் பணம் பாக்கி இருக்காம். டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு. என்னம்மா பேத்துற? அவன் யார்? அவனை போய் நீ என்ன பார்க்குறது? அவன்லாம் பேசாதம்மா, என்ன இருந்தாலும் உன் அப்பா அவர். நோ மம்மி நோ, அந்த ஆள் உன்னை விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? அப்போது மேனு 3 வயது குழந்தை. அவன் மூஞ்சி கூட தெரியாதும்மா. உன்னை தனியாக விட்டுட்டு. யாரவ? அவள் பேர் என்னவோ சொன்னியே, யாரவ? புனிதவல்லி. ராஜலக்ஷ்மி ஈரப்புடவையை மாற்றிக்கொண்டு தலையை அவசரமாக வாரிக்கொண்டு பர்சில் இருக்கும் பணத்தை எண்ணி செக் புத்தகத்தை எடுத்துக்கொண்டாள். என்னம்மா, நான் சொல்ல சொல்ல காது கேட்கலையா? என்ன, அங்கே போக போறியா? ஆமாம், நீயும் வர. நோ வே, இந்த ஜென்மத்தில் நடக்காது. மேனு, அப்புறம் விதண்டாவாதம் பண்ணலாம். இப்போ என் கூட நீ வந்தே ஆகணும். நீ வேணும்னா பார்க்க வர வேண்டாம். மம்மி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? பவுடர் போட்டுக்கொண்டு நெற்றி பொட்டை விஸ்தீரணம் பண்ணிக்கொண்டு, பாரு, உன் அப்பா இல்லை, என் கணவன் இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுக்கலாமே. மம்மி, யூ ஆர் அன்பிலீவபிள். பாரத நாரி, என்ன இப்படி ஒரு மதர் இந்தியா வேஷம்? 15 வருஷமாக எட்டி பார்க்காத பண்ணாடிக்கு
அதுக்கு முன்னாடி 15 வருஷம் பழகியிருக்கேனே. இது பைத்தியக்காரத்தனம். நான் பரத்துக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்ல போகிறேன். அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். வரப்போறியா இல்லை நான் தனியாக போகணுமா? ஆட்டோவில் போகும்போது மழை விடாமல் அவள் கால் ஓரத்து புடவையை நனைத்தது. சின்ன பள்ளங்களிலெல்லாம் துள்ளி துள்ளி அந்த ஆட்டோ செல்ல மழை இரைச்சலின் இடையே மேனு புலம்பிக் கொண்டே வந்தாள். இந்த மாதிரியும் ஒரு ஆள், இந்த மாதிரியும் ஒரு மனைவி. பேசாமல் வா, முதல்ல அவரை போய் பார்க்கலாம் என்ன ஸ்திதின்னு. அந்த ஆள் போயாச்சு, காலி, க்ளோஸ். எதற்காக அவரை பார்க்க போகிறேன்? என்னை பாடுபடுத்தியதற்கு பகவான் கொடுத்த தண்டனையை கண்கூடாக ஊர்ஜிதமாக பார்ப்பதற்கா, இல்லை இன்னா செய்தாரை நாண வைப்பதற்கா? ஏன் தான் இப்படி படபடப்பாக 15 வருஷம் காணாத கணவனை நோக்கி செல்கிறேன்? இந்த லெட்டர் யார் எழுதியிருக்கா? படித்து பார்த்தியே, கடைசியில் என்ன எழுதியிருக்கு? புனிதவல்லின்னு தானே. யார் இந்த புனிதவல்லி? யாராக இருந்தால் உனக்கு என்ன? ஃப்ரெண்டா? இப்போதைக்கு அப்படித்தான். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது. இப்படி கூசாமல் நேராக ஆணி அடிச்சாப்புல தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறியே பிராமணா, இது நியாயமா? நான் என்ன குறை வச்சேன்னு உங்களுக்கு? ஒரு குறையும் இல்லை ராஜி. பின்ன எதுக்கு இவ? அது ஒரு விதமான தேவையாயிடுத்து ராஜி. உனக்கு சொன்னால் புரியாது. உனக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் உங்கள் அப்பாவுக்கு தந்தி கொடுத்து வரவழிங்கோ. வரவழிச்சா போச்சு. எனக்கு பயம் இல்லை. எனக்கு புகலிடம் இல்லை, தைரியம் இல்லை, படிப்பில்லை, சாமர்த்தியம் இல்லை, வேலை பார்க்க தெம்பு இல்லைங்கிறதால இப்படி அழிச்சாட்டியுமா? பி ரீசனபிள். இதனால் எந்த விதத்தில் நீ பாதிக்கப்படுற? உன்னண்ட கரை இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. பல பேர் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கா, தெரியுமோ இல்லையோ? பெருமாளே ஸ்ரீதேவி பூதேவின்னு. எனக்கு சந்தோஷம் கிடையாது இதில். இப்போ யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொன்னா? ஒரு பேச்சுக்குத்தானே சொன்னேன். அசடு போ, மூஞ்சி கிளம்பிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வா. தயவு பண்ணி எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்கோ. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. அண்ணா வீட்டில் எனக்கு வாழ்வு இல்லை. ஒண்டியாக என்னால் எதுவும் யாரையும் எதிர்க்க முடியாது. ப்ளீஸ் என்னை கைவிட்டுடாதீங்கோ. ச்சே, அப்படி நடக்காது. எழுந்துரு, காலை விடும் முதல்ல. மேனகா ரிசப்ஷனில் இருப்பதாக சொன்னாள். எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம், சரியாக 1/2 மணி நேரம்தான் காத்திருப்பேன் என்றாள். எங்கேயும் போயிடாத செல்லம், ப்ளீஸ். இன்னைக்கு அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருமா. அழாதப்பா. 14ஆம் எண் அறையை மெல்ல அடைந்தாள் ராஜலட்சுமி. வெண்மை சக்கரத்திரை லேசாக ஃபேன் காற்றில் அசைந்து கொண்டிருக்க ட்ரிப் கொடுத்து மார்பு வரை போர்த்தி அந்த ஆசாமி படுத்திருந்தான். வாயில் குழாய் சொருகி இருந்தது. அறையில் வேறு யாரும் இல்லை. ராஜலட்சுமி படுக்கையில் கால் மாட்டை அணுகினாள். கண்ணீர் இயல்பாக வடிந்தது. ராமச்சந்திரனின் முகத்தில் 1 வாரத்துக்கு உண்டான தாடி இருந்தது. ஊசிக்காக பொத்தல் பண்ண பல இடங்களில் கரு ரத்தமாக இருந்தது. வாய் திறந்திருந்தது. மூச்சு மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க கண்கள் மூடியிருந்தன. இந்த முகமா இதுவரை நான் பிரிந்த கணவன்? நீ சிவப்பா நான் சிவப்பா சொல்லு. நீங்கள் தான். இதில் என்ன சந்தேகம்? சின்ன வயசில் கடுக்கன் போட்டுண்டு காது தொல்லைக்காத போயிருக்கும். வயிறு கனம் தாங்காமல் எங்கள் அப்பா பாபநாசம் மைனர்னு பேர். 1000 பேரில் நிலம் ஒழிச்சே கட்டினார். வந்துட்டீங்களா என்று குரல் கேட்க திரும்பினாள். ஒரு நர்ஸ் விரைவாக உள்ளே வந்தாள். அவள் கர்ப்பமாக இருந்தாள். இவர்தான். அவங்க சம்சாரமா நீங்கள்? ஆமாம்மா. ராஜலட்சுமி உங்கள் பேர்? நர்ஸ் சார்ட்டை பார்த்து கையை எடுத்து நாடி பிடித்து கடிகாரத்தை பார்த்து கொண்டாள். இப்போது இவருக்கு எப்படி இருக்குது? டாக்டர் சொல்வார். ஆமாம், 1 வாரமாக இந்த மாதிரி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா எப்படிங்க? யாருன்னு தெரியும்? கேட் ஸ்கேன் எடுக்கணும்னு நியூரோ என்எஸ் அனர்த்தறாரு. இவருக்கு எப்படி இருக்குது? அதான் பார்க்குறீங்களே, பெட் சோர் வராமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பேசுகிறாரா? மாற சொரிஞ்சா எப்போவாவது முடிச்சுப்பார். அந்த அம்மா யார் முதல்ல வந்தாங்களே? ராஜலட்சுமி பதில் சொல்லவில்லை. பேசாமல் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே ஒரு நாளைக்கு 250 ஆகுதில்ல. ராம் சார் என்று வலுக்கட்டாயமாக ராமச்சந்திரனை ஆட்டினாள் நர்ஸ். திடுக்கிட்டு விழித்து கொண்டு பார்த்தான். நான் வந்திருக்கேன் என்றாள். தலையணை மாத்திரலாமா? கண்கள் கலங்கி இருந்தன. எலும்பாக இருந்த கையை பிடித்தாள். ராஜி வந்திருக்கேன் என்றாள். கண்கள் அவளை அடையாளம் தேடின. கண்டு கொண்டனவா?
கண்டு கொண்ட பின் துக்கப்பட்டனவா ஏதும் தெரியாமல் மறுபடி கண்மூடிக்கொண்டான். பேசுவாரா? இல்லைங்க, பேச்சு மூமெண்ட் ஏதும் இல்லை. லம்பார் பங்க்சர், எடுத்தப்ப கட்டி கட்டியாக ரத்தம். ஆகாரம் எல்லாம் டியூப் வழியாத்தான். என்எஸ் வந்தால் கேட்டுருங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு நைட் நர்ஸை போட்டு வச்சுக்கிறது தான் நல்லது. அவங்க யாரும் வரலையா? யார் வந்து அட்மிட் பண்ணதோடு சரி, ஒரு செவத்த ஆள் அந்த அம்மா கூட வந்திருந்தாரு. என்னவோ அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. அவளை வர சொல்லி ஒப்படைச்சிருன்னு திருப்பி திருப்பி வாதாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கடுமையாக கூட இருக்க வேண்டி இருந்தது. பேர் என்னவோ சொன்னாங்களே, ராமு ராமுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களே. புனிதவல்லி. 2 சம்சாரமா? ராமு சார் பெரிய ஆளுந்தீங்க என்று ராமச்சந்திரனின் கன்னத்தை லேசாக நர்ஸ் தட்ட அதற்கேற்ப தலை ஆடியது. நீங்கள் மூத்தவங்களா? ஆமாம். எத்தனை நாளாக இப்படி? ராஜலக்ஷ்மி சட்டென்று முகத்தை மூடி விசும்பி விசும்பி அழுதாள். என்எஸ் வர்ற நேரம் அழுவாதீங்க, கோவிப்பார். கண்களை துடைத்து கொண்டு, கீழே என் பெண் மேனகான்னு வர சொல்கிறீங்களா? வார்டு பாய்கிட்ட தகவல் சொல்லி அனுப்புகிறேன். டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிருங்க, செலவு குறையும். எனக்கு என்னவோ அதிக நம்பிக்கையாக தெரியலீங்க. நிறைய ரெஸ்ட் எடுத்தால் சிலப்போ சரியாகும். பிரெட் ஏதாவது வேணுமா சொல்லுங்க. இதுதானா எங்கள் அப்பா? திடுக்கிட்டு திரும்ப மேனகா நின்று கொண்டிருந்தாள். இதானா அந்த ஆள்? சத்தம் போடாதீங்கம்மா, மற்ற ரூம்களில் பேஷண்ட்டுக்கு இருக்காங்க இல்லை. பாப்பா நீ இவர் மகளா? அப்படின்னு சொல்லித்தான் தெரியும். மம்மி பார்த்தாச்சுல, போக வேண்டியது தானே. அப்புறம் ஆட்டோ பஸ் ஏதும் கிடைக்காது. இருமேனு, டாக்டர் வரப்போகிறாராம். அவரை பார்த்து என்ன விஷயம்னு கேட்கணும். யாராவது பொறுப்பேற்றுக்கணும்ல. மம்மி, இதில் நாம் தலையை கொடுக்கறது நல்லதில்லை. நான் கீழே ஆஃபீஸில் விசாரித்தேன். முதல் 3 நாளைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் யாரும் வரல. பாக்கி மட்டும் 1700 ரூபாய் இருக்குது. அதை கொடுத்தா தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவா. பணம் பெருசில்லை மேனு. அந்த பொம்பளை வந்திருந்தாங்களாம்மா? சொன்னேனே, முதல் நாள் மட்டும் வந்து 2 பேத்துக்குள்ளே ஏதோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் வரல. அவங்க அட்ரஸ் இருக்குமா என்று மேனகா கேட்டாள். ரெஜிஸ்டரில் இல்லை. ரெஜிஸ்டரில் நம்ம அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கரெக்டாக அவள் யாரோ கொடுத்துருக்காம்மா. ரொம்ப கிளவராக பண்ணியிருக்கா. எனக்கு அந்த புனிதவல்லி எங்கே தங்கியிருக்கான்னு தெரிஞ்சாகணும். மயிலாப்பூரில் எங்கேயோ. இப்போ அதுக்கு என்ன மேனும்? அதுக்கு என்னென்னா, இந்த ஆள் டிஸ்சார்ஜ் பண்ணி குண்டு கட்டால் அவள் வீட்டு வாசலில் கொண்டு வச்சுட்டு வர வேண்டாமாம்மா. என்ன மேனும்? ஆமாம்மா, சரியாக கேட்டுக்கோ. இவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதா ஏதாவது யோசனை இருந்தால் கைவிட்டுரு. முதல்ல இப்படி திருட்டுத்தனமாக நம்ம விலாசத்தை கொடுத்துட்டு அவள் பொறுப்பில் இருந்து கழட்டிக்க முடியாது. மேனு, இந்த சமயத்தில் இதெல்லாம் பற்றி ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம்னு தோன்றுறது. பேச்சே கிடையாது சிஸ்டர். இந்த ஆள் எங்கள் அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கார் தெரியுமா? என் அண்ணா பரத் சொல்லியிருக்கான். அப்போ நான் கை குழந்தை. மழையில் நிஜமாகவே தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி வாசலில் தள்ளி கதவை சாத்தியிருக்கார். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ராத்திரி மழை நிற்கிற வரைக்கும் காத்திருந்தோமாம். ராத்திரி சாப்பாடே இல்லை. இவங்க அண்ணா வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்காங்க. அவங்க சம்சாரம் பால்கனியிலிருந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது உங்களால். வாங்க மம்மி போகலாம். அப்படியா ராமு சார், அப்பேற்பட்ட ஆளா நீ என்று படுத்திருந்தவன் கன்னத்தை நர்ஸ் தட்டுவதற்கேற்ப தலை மறுபடி ஆடியது. எந்த நியாயத்தின் பேரில் நாங்கள் இவரை உள்ளே சேர்த்துக்க முடியும் சொல்லுங்க? இப்போ இந்த ஆள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. ஒரு மூட்டை மாதிரி தான். பிளாட்ஃபாரத்தில் விட்டாலும் படுத்திருப்பார், அப்படியே இருப்பார். காது கேட்குமா? மேனகா சார்ட்டை பார்த்தாள். கத்தையாக காகிதங்களில் 10 நாள் சரித்திரம் எழுதியிருந்தது. செரிப்ரல் த்ராம்பாசிஸ், எம்பாலிசம் என்றெல்லாம் எழுதியிருந்தது. இல்லை கேட்காது. நர்ஸ் திடீரென்று மௌனமாகி சைகை மூலம் பெரிய டாக்டர் வருவதை காட்டினாள். பெரிய டாக்டருக்கு அதிகம் வயசாகவில்லை, 35 இருக்கலாம் போல. வெள்ளைக்கோட்டின் பையருகே GR கோபிநாத் என்று எழுதியிருந்தது. ஹலோ, அட்லாஸ்ட் சம்மன். என்னம்மா எல்லாரும் இந்த ஆளை த்ராட்டில் விட்டுட்டு போயிட்டீங்க? இவங்க முதல் சம்சாரம் டாக்டர். யாராக இருந்தாலும் தினப்படி யாராவது பொறுப்பேற்றுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் டாக்டரா? மேனகா தலை அசைத்தாள். லுக் யங் லேடி, யோர் ஃபாதர் இஸ் ரியலி சிக். கண்ட்ரோல் பண்ணாத டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆர்டீரியல் திக்கனிஸ்,
த்ராம்பாசிஸ் ஆகி பிளட் கிளாட் ஆகிருக்கு, அஃபேசியா இருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமே பேரலைஸ் ஆகியிருக்கு. நிறைய கிளாட்ஸ் இருக்கும் போல் இருக்குது. அதை கரைக்கத்தான் தொடர்ந்து மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும். எந்த அளவுக்கு டேமேஜ்னு தெரியணும். யார் பொறுப்புன்னு பார்த்தா அட்மிட் பண்ணவங்க ஆளையே காணுங்கிறது ரொம்ப வினோதம். நான் சொல்கிறேன் டாக்டர். மேனு சும்மாரு. டாக்டர், இவர் உயிருக்கு ஆபத்தா? அப்படி இல்லை, பெட்சோர் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வேலைக்கு ஃபீட் பண்ணால் 10 நாளில் சில ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் திரும்ப பெற சான்சஸ் இருக்குது. எழுந்து நடக்க முடியாட்டாலும் ரைட் ஹேண்ட் கண்ட்ரோல் வரும்னு நம்பிக்கை இருக்குது. டாக்டர், திஸ் பாஸ்டர் ட்ரீட்டட் மை மதர் லைக் ஷிட் என்று ஆரம்பித்த மேனகாவை திரும்பி நிதானமாக பார்த்து, லுக், இந்த ஆள் என்னை பொறுத்த வரையில் ஒரு பேஷண்ட். இவர் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருந்தார்னு எனக்கு அக்கறை இல்லை. கொலகாரனா இருந்து பெயிலில் வந்திருந்தாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன். எனக்கு இவர் ஒரு பல்ஸ், ஒரு மூச்சு, ஒரு எக்ஸ்ரே, ஒரு ஸ்கேன் இமேஜ், ஒரு சிண்ட்ரோம், அவ்வளோதான். அந்த ஸ்கேன் என்னவோ சொன்னீங்களே, அது எடுக்க எத்தனை பணமாகும்? ஆஃபீஸில் கேளுங்கோ, சொல்லுவா. நாளைக்கு எடுத்துடலாம். இவரை இன்னும் 10 நாளாவது வச்சுக்கிட்டா நினைவு வர சான்சஸ் இருக்குது. இப்போவே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். மாற பிராண்டினா முழிச்சுப்பாரு பாருங்க. ராமச்சந்திரன் வேக்கப், ராமச்சந்திரன் வேக்கப், யார் வந்திருக்கா பாருங்க, வேக்கப் என டாக்டர் மூர்க்கத்தனமாக அசைத்தார். 10 நாள் கழித்து அவரால் பேச முடியுமா டாக்டர் என்றாள் மேனகா. பேச்சு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். சொல்கிறது புரிஞ்சுப்பாரா? ராமச்சந்திரன் கண் விழித்து விழிகள் உருண்டன. இப்போவே அரசல் புரசலாக புரியும். என்ன ராமச்சந்திரன், இது யார் சொல்லுங்கோ? உங்கள் டாக்டர். அவர் 15 வருஷமாக பார்த்ததில்லை டாக்டர். அப்படியா? எங்கேயாவது அமெரிக்காவில் இருந்தாளா? இல்லை, அசோக் நகரில் என்றாள் மேனகா. இப்போது மேனகாவை உற்று பார்த்த டாக்டர், சாரி, பர்சனல் ட்ராஜடி போல் இருக்குது. சரியான பிறம் இந்த ஆளை உலுக்கிடலாம், கவலைப்படாதீங்க என்றார். நர்ஸ் அவர் போனதும், இந்தியாலேயே இவர் தாங்க பெரிய நியூரோ சர்ஜன், என்ன எங்கே இருக்கா பாருங்க. மேனகா அதை கவனிக்காமல், மம்மி போகலாமா? இல்லை, ராத்திரி நான் இங்கேயே இருக்கேன். நீ போய் எனக்கு மாற்று புடவையும் டாய்லெட் செட்டும் கொண்டு வந்துரு. கார்த்தால காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு 4 நாளைக்கு வரமாட்டான்னு. அவள் சொல்வதில் கவனம் இல்லாமல் மேனகா தன் தாயையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்து, திஸ் லேடி இஸ் அன்பிலீவபிள் என்றாள். சிஸ்டர், இந்த ஆள் சூட்டு தழும்பு இருக்குது எங்கள் அம்மா புஜத்தில். மேனு, ஜாஸ்தி பேசாமல் போறியா இப்போ? மேனகா படுத்திருந்த ராமச்சந்திரனை பார்த்து, பாரியா பாரத பண்பாடு, சட் யுவர் ஆஃப் டிஸ்கஸ்டிங், விருட்டென்று புறப்பட்டு சென்றாள். போனதும் நர்ஸ், இந்த வயசில் புரியாதுங்க என்று தன் வயிற்றை தடவி கொண்டாள். தினம் காலை மேனகா ஆட்டோவில் அவிஷ்கா ரெஸ்டாரண்ட்டில் இருந்து அம்மாவுக்கு சாப்பாடும் மாற்று உடையும் கொண்டு வந்து கொடுத்துவிட்டுத்தான் காலேஜ் போவாள். மாலை திரும்ப வந்ததும் காஃபி டிஃபன் வாங்கி கொடுப்பாள். தாய்க்கும் மகளுக்கும் அதிகம் பேச்சே இல்லை. ராஜலட்சுமி தான், இன்னைக்கு முழுசா என்னை பார்த்தாரு என்பாள். அடையாளம் தெரிஞ்சாப்புல இருந்தது. கண்ணில் தண்ணி வந்தது. மருந்தோட ரியாக்ஷனாக இருக்கும். மம்மி, உன்னை ஒன்று கேட்கணும். என்ன? இவர் நிஜமாக பிழைச்சு எழுந்து நடமாறாருன்னு வச்சுக்கோ. என்ன செய்கிறதா உத்தேசம்? என்ன செய்கிறதுன்னா, எங்கே தங்க போகிறார்? எங்கள் அன்பான அப்பா. பரத்துக்கு எழுதினேன், அவனும் நம்பவே இல்லை. நம்ம கூடத்தான். நோ வே, நான் ஹாஸ்டல் போயிடுவேன். ஐ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாண்ட் திஸ் ரோக். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல பிழைச்சு எந்திரிக்கட்டும். அந்த புனித வள்ளிகிட்டிருந்து தகவல் உண்டா? இல்லை, அவள் கை கழுவிட்டான்னு தோன்றது. சக்கையாக உறிஞ்சிட்டு இந்த ஆளை கொட்டை துப்புறாப்பில் துப்பிட்டா. அதை பொறுக்கி வச்சுட்டு இருக்கேன் மம்மி. நீ என்ன நிரூபிக்க விரும்புகிற? ஒன்றும் இல்லை மேனு, ஒன்றுமே நிரூபிக்க நான் விரும்பலை. இவர் உன்னை படுத்தினதெல்லாம் மறந்து போச்சா? இல்லை. பின்ன எதுக்காக? ஏதோ ஒரு அனாதைக்கு செய்கிறதா? ஒரு மனிதாபிமானமாக வச்சுக்கலாமே. அதோட பழைய பந்தம்னு ஒன்று, அது என்னவோ எங்கள் தலைமுறையில் அழியாத பந்தம்னு தோன்றது. இன்க்ரெடிபிள் லேடி என்று அவள் அருகில் வந்து கன்னத்தோடு ஒட்டி தேய்த்து விட்டு சென்றாள் மேனகா. டாக்டர் கோபிநாத் எதிர்பார்த்தபடி 8ஆம் நாள் ராமச்சந்திரனுக்கு முழு நினைவு வந்து வலது கையை அசைக்க முடிந்தது. கண்களில் அடையாளம் தெரிந்தது. என்ன தெரிகிறதா என்றாள் ராஜலட்சுமி. கண்களில் நீர் வடிய தலையை ஆட்டினான். பேச மாட்டாரோ? பேச்சு வர்றதுக்கு இன்னும் 3-4 நாள் ஆகும். அப்போதுதான் உள்ளே வந்த மேனகாவை பார்த்து டாக்டர் புன்னகைத்து,
மேனகா, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டேன். உங்கள் அப்பாவுக்கு முழு நினைவு வந்துடுத்து. என்னென்னவோ கேட்கணும் நீயே. என்ன வேணால் கேட்டுக்கோ. த மேன் இஸ் இல்யூசிட் நவ். சிஸ்டர், இன்னைக்கு வார்டு பாயை ஷேவ் பண்ணி விட சொல்லுங்க. மேனகா தன் தகப்பனை கண் கொட்டாமல் பார்த்தாள். பேசுகிறாரா? இல்லை, புரிஞ்சுக்கிறாரு. இவ யார் தெரிகிறதா? கலங்கிய கண்கள் அவளை ஏறிட்டு பார்த்து அடையாளம் தேடின. இவ மேனகா. அப்போ 3 வயசு. உங்கள் பொண்ணு மேனகா. மேனகா. ராமச்சந்திரனின் கண்கள் தன் மகளை மெதுவாக நிரடின. மேனகா படுக்கை அருகே வந்து மிக அருகில் நின்றாள். சொன்னியாம்மா, 8 நாளாக நீ இவருக்கு மூத்திரம் பீ வாரநிதியெல்லாம் சொன்னியாம்மா? உன்னை நடுத்தெருவில் துரத்தி விட்டதுக்கு எப்படியெல்லாம் எங்களை நீ வளர்த்த சொன்னியாம்மா? எப்படி ஆளாக்குன? எப்படி நீ வேலைக்கு போய் சேர்ந்து எங்களை படிக்க வச்ச? சொல்லுமா, உரைக்கட்டும், சொல்லு. மேனு, அதெல்லாம் வேண்டாம். ராமச்சந்திரனின் கை மெதுவாக அசைந்து உயர்ந்து மேனகாவின் கையில் வைத்திருந்த நோட்டு புத்தகத்தை காட்டியது. என்ன சொல்கிறாரு? நோட்டு வேணுங்கிறார், பேப்பர் வேணுங்கிறார் போல இருக்கு. ஏதாவது எழுதணுமா? ராமச்சந்திரன் தலையை அசைக்க மேனகாவிடமிருந்து பேனாவையும் காகிதத்தையும் வாங்கி அவன் மடியில் ராஜலட்சுமி வைத்தாள். ராமச்சந்திரனின் விரல் இடுக்கில் பேனா வைக்க அவன் மெல்ல எழுதினான், புனிதவல்லி எங்கே? இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.